இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதொருக்கும் அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவக்கின் அண்ணாவுக்கு அளித்தேரே. அதனாலும் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மேன்மை பொருந்திய மனிதரின் பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறை திருவார்த்தைகள் 1 மற்றும் 10, 15. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும்
அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழி மரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழி தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழி மரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழி மரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன். உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன். உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். என்னை தாங்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழிமூடி பயனேது, துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
சுடர் வீச என்னை ஏற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைதானே, வாழ்வின் உயர்வெல்லாம் என் வாழ்வில் பலன்தானே. நிறைவாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இரண்டாம் வாசகம். தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்னே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவாய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 13 இறை வாக்கியங்கள் 16 மற்றும் 17. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்களால் காண முடியவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மேன்மை பொருந்திய மனிதரின் பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து பிரிவு 46. இறையேசுவில் அன்புக்கினியவர்களே, நம்முடைய திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை, இந்த திருப்பிடத்தில் இருக்கின்ற திருத்தொண்டர் மற்றும் அருள் சகோதரர் அருள் சகோதரிகள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். ஸோ நாமளை கைத்தட்டி நம்ம விழாவை நம்ம சிறப்பு செஞ்சுக்கலாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அதிபர் தந்தையோடு 2008ஆம் ஆண்டிலிருந்து நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். ஏறக்குறைய 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுகளாக தந்தை பணியாற்றிய கொலப்பாக்கம் அதிதூதர் மிக்கேல் ஆலயமாக இருக்கட்டும், அச்சுரப்பாக்கம் புனித யோசேப்பு பங்கு ஆலயமாக இருக்கட்டும், மானாமதி கண்டிகை புனித காணிக்கை மாதா திருக்கோவில் பங்காக இருக்கட்டும், அல்லது இங்கு வருவதற்கு முன்பு பணியாற்றிய மேடவாக்கம் அனைத்து மக்களின் சகாய மாதா பங்காக இருக்கட்டும், அல்லது நம்முடைய திருத்தலமாக இருக்கட்டும், எல்லா பங்குகளிலும் தந்தை அவர்கள் தாத்தாக்களையும் பாட்டிகளையும் மறவாமல் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருவதை நான் பார்த்திருக்கின்றேன். இன்றைக்கு நாம் கத்தோலிக்க திரு அவையில் 6வது அகில உலக தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் தின விழாவை கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் 6 ஆண்டுகளுக்கு முன்பு 2021ஆம் ஆண்டு அன்றைய நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய திருத்தந்தையான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித அன்னாள் சுவக்கின் அன்னை மரியாளுடைய பெற்றோர்களுடைய விழாவை முதன்மைப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமையை அகில உலக தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார். ஆனால் நம்முடைய அதிபர் தந்தை திருத்தந்தையினுடைய இந்த அழைப்புக்கு முன்பிருந்தே அவர் பணியாற்றிய பங்கில் இருக்கின்ற தாத்தாக்களை பாட்டிகளை முதியோரை கொண்டாடி வருகிறார் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, உலகளாவிய திரு அவை தாத்தாக்களை பாட்டிகளை முதியோரை கொண்டாடுகிறது என்று சொன்னால், இந்த கத்தோலிக்க திரு அவை உங்களை மேன்மையாக பார்க்கிறது. திருச்சபையினுடைய பார்வையில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் என்பதை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட்டு, இதை ஒரு விழாவாக மாற்றுங்கள்
உங்கள் தாத்தாக்களை பாட்டிகளை கொண்டாடுங்கள். இன்றைய திருப்பலியின் அறிவிப்புகள் சமயத்தில் நம்முடைய அதிபர் தந்தை பங்கு தந்தை ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த முதியோர் தின விழா குறித்த அறிவிப்பு தந்தை பயன்படுத்திய 2 வார்த்தைகள், உங்களின் அர்ப்பணத்தையும் தியாகத்தையும் நாங்கள் கொண்டாட விரும்புகிறோம் என்று சொல்லி அந்த அறிவிப்பை தொடர்ந்தார். அன்புக்குரியவர்களே, தந்தை அறிவித்தது போல உலகளாவிய கத்தோலிக்க திரு அவை உங்களுடைய அர்ப்பணத்தையும் தியாகத்தையும் கொண்டாடுகிறது. நீங்கள் உங்களை அர்ப்பணித்தீர்கள், உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக. உங்கள் குடும்பத்தாரும் பேர பிள்ளைகளும் உறவுகளும் கத்தோலிக்க நம்பிக்கையில் அவர்கள் வளர்வதற்கு நீங்கள் உதவி இருக்கிறீர்கள், அவர்களை வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள். இது உங்களுடைய அர்ப்பணத்தினுடைய வெளிப்பாடு. நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீர்களோ அதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்த்து அடுத்த தலைமுறையும் அந்த நம்பிக்கையில் வளருவதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். திருச்சபை இதை உங்களுடைய அர்ப்பணமாக பார்க்கின்றது. அன்புக்குரியவர்களே, அருட்தந்தையர்களாக இருக்கட்டும், அருட் சகோதரிகளாக இருக்கட்டும், குறிப்பாக துறவற சபையை சார்ந்தவர்கள் தங்களுடைய அர்ப்பணத்தை ஒன்று அளிப்பார்கள் அல்லது புதுப்பித்துக் கொள்வார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்திற்காகவும், உங்கள் பிள்ளைகளுக்காகவும், உங்கள் பேர பிள்ளைகளுக்காகவும், உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்காகவும் நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். You have made a great dedication. எனவே திருச்சபை உங்களை கொண்டாடுகிறது, நாங்களும் கொண்டாடுகிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய அர்ப்பணத்தை கொண்டாடுகின்ற அதே வேளையில் உங்களுடைய தியாகத்தையும் நாங்கள் கொண்டாடுகிறோம். யுவர் சாக்ரிஃபைஸ், உங்களுடைய தியாகம் பட்டியலிடுகின்ற அளவுக்கு சிறியது அல்ல. பட்டியலிட்டு உங்களுடைய தியாகத்தை நாங்கள் சுருக்கிவிட விரும்பவில்லை, மாறாக அதை நாங்கள் மிக மிக பரிசுத்தமானதாய் பார்க்கிறோம். என்னுடைய அனுபவத்திலிருந்து இன்றைக்கு நான் ஒரு குருவாக 20 ஆண்டுகள் இருக்கிறேன் என்று சொன்னால் அதில் என்னுடைய பாட்டி லூர்து மேரியினுடைய பங்களிப்பு மிக பெரியது. பள்ளிக்கரணையில் இதே தாத்தா பாட்டிகள் தின விழாவை கொண்டாடுகின்ற பொழுதும் இதை மேற்கோள் காட்டினேன். நம்முடைய அதிபர் தந்தை மேடவாக்கம் பங்கு தந்தையாக இருந்த பொழுது இந்த தாத்தா பாட்டிகள் தினத்திற்கு திருப்பலி ஆற்ற என்னை அழைத்த பொழுதும் என்னுடைய பாட்டியினுடைய பெயரை நான் மேற்கோள் காட்டி அவருடைய தியாகத்தை, அர்ப்பணத்தை, எனக்கானதை நான் எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டேன். அதை உங்களோடும் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை போர்டிங்கில் தான் படித்தேன். 1ஆம் கிளாஸிலிருந்து 12ஆவது வரைக்கும் போர்டிங்கில் தான் படித்தேன். அப்படின்னா எனக்கு டவுசரில் பட்டன் கூட போட தெரியாத வயசுன்னு வச்சுக்கோங்களா. அண்ணா கயிறு இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக டவுசரை பிடிச்சின்னு தான் சுற்றி இருந்திருப்பேன். அப்பொழுதிலிருந்து நான் மாணவர் இல்லத்தில் படிக்கின்ற வரை ஒவ்வொரு முறையும் எனக்கான போர்வை என்னுடைய பாட்டி பயன்படுத்திய போர்வை தான். அந்த போர்வையில் எங்கள் பாட்டி பேர் இருக்கும், ஆர் லூர்து மேரி அப்படின்னு இருக்கும். எங்கள் தாத்தா பேர் ராயப்பா. எங்கள் தாத்தாவை நான் பார்த்ததில்லை. ஒவ்வொரு முறையும் விடுமுறைக்கு வருகின்ற பொழுது என்னுடைய பெற்றோரோடு உடன் பிறந்தவர்களோடு இருப்பதை விட என் பாட்டியோடு தான் நான் வளர்ந்தேன். என் பாட்டியோட நான் வளர்ந்தேன்றதை விட எங்கள் பாட்டி தான் என்னை கூட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கும். எனக்கான சாப்பாடு எங்கள் பாட்டி தான் கொடுப்பாங்க. சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு வரலைன்னா என்னை தேடுவாங்க, தெருவாக தேடுவாங்க. சொந்தத்துக்கிட்டலாம் வந்து கேட்பாங்க, ஏம்மா ஏசுராஜ் வந்தானா? ஏசுராஜ்ன்னு நான் ஊரில் கூப்பிட்ற பேர். ஏசுராஜ் வந்தானா? ஏசுராஜை பார்த்தீங்களா? ஏசுராஜ் எங்கே இருக்கிறான்? நேரம் ஆச்சு, இன்னும் சாப்பிடவே வரல, எங்கே தான் சுற்றிங்கிறான்னு தெரில. இப்படி தான் எங்கள் பாட்டி எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க. எனக்கான அந்த விடுமுறை நாட்களில் நான் அதிகமாக செலவிட்டது என்னுடைய பாட்டியோடு.
அந்த விடுமுறை நாட்களில் என்னுடைய பாட்டியோடு நான் சேர்ந்து ஜெபித்த நாட்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. நான்லாம் எங்கள் பாட்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்ண அப்படின்னுலாம் சொல்லுவேன். போர்டிங்கில் தான் படித்தேன். போர்டிங்கில் எங்களை நல்லாவே வளர்த்தெடுத்தாங்க. ஆனால் விடுமுறைக்கு வந்த பொழுது எங்கள் பாட்டி வந்து டெய்லி மாதாம்மா படத்துக்கு முன்னாடி, அப்போ எங்கள் ஊர்லலாம் என்ன மாதான்னா பூண்டி மாதா தான் பயங்கர ஃபேமஸ் கிராமம். வருஷம் வருஷம் பூண்டிக்கு போகிறவங்கெல்லாம் அந்த பூண்டி மாதா படம் தான் வாங்கிட்டு வருவாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா சாமி தாடி வச்சுன்னு ஒரு பைபிள் இப்படி பிடிச்சி நின்றுன்னு இருப்பார். அந்த படம் தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ எங்கள் பாட்டியம்மா அந்த படத்தை முன்னாடி தான் ஜெபமாலை சொல்கிறது, ஜெபம் சொல்கிறதெல்லாம். நாங்கள் அது வரைக்கும் தென்னையில் உக்காந்துன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் விடுமுறை கழித்து செல்லுகின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் என்னுடைய பெட்டியை தயார் செய்வது எங்கள் பாட்டியம்மா தான். அப்போ சூட்கேஸ் எல்லாம் கிடையாது, இருந்துச்சு, எங்களுக்கு வாங்குகிற வாய்ப்பெல்லாம் கிடையாது. அதனால் இரும்பு பெட்டி தான், சின்ன பெட்டி, மேலெல்லாம் பூ போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக அந்த பெட்டியை வந்து வருஷம் வருஷம் அப்பா கிட்ட கேட்டு வாங்குவோம். இப்போ விடுமுறைக்கு என்னுடைய துணிமணிகளை எடுத்து வைப்பது, சரிபார்ப்பது எல்லாமே எங்கள் பாட்டி தான். எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த பெட்டியை மூடும் பொழுது அந்த பெட்டியோட அந்த துணிக்கு மேலே என்ன ஃபஸ்ட்டு இருக்குன்னா எங்கள் பாட்டியோட பெட்ஷீட் தான் இருக்கும். ஸோ 12வது படிக்கிற வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் எங்கள் பாட்டியோட பெட்ஷீட் தான். எனக்கு அப்போ புரியல. ஆனால் பைபிளை படிக்க ஆரம்பித்து இந்த குருத்துவ வாழ்வுக்காக தயார் செய்யும்போது தான் இந்த துணியினுடைய, இந்த போர்வையினுடைய இறையியல், இந்த போர்வையினுடைய சக்தி, இந்த போர்வையினுடைய மகத்துவம் தெரிய ஆரம்பிச்சுது. என்ன ஃபாதர், போர்வைக்கு மகத்துவமா? போர்வைக்கு இறையலா அப்படின்னு. எலியா இறைவாக்கினர் மற்றும் எலிசா இறைவாக்கினரை குறித்து நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். 2 பேருமே ரொம்ப மூத்தவங்க, நமக்கெல்லாம் தாத்தாங்கன்னு நினச்சிக்கோங்களா. ஒருவருடைய போர்வை தான் இன்னொருவரின் மீது விழுந்து அவரையும் தன்னுடைய குருவை போல் வல்லமையுடைய இறைவாக்கினராக இருக்கச் செய்தது. அந்த போர்வையை கொண்டு பல புதுமைகளை செய்தார் என்று சொல்லி விவிலியம் சொல்லுகிறது. இயேசுவினுடைய அந்த ஆடை குணமாக்கியது, நிழல் குணமாக்கியது, புனித பவுலடியாருடைய கைக்குட்டை குணமாக்கியது, இயேசுவை தொட்டவர்கள், ஆடையை தொட்டவர்கள் நலமடைந்தார்கள் என்றெல்லாம் விவிலியத்தில் வாசிப்பது போல் என்னுடைய பாட்டியினுடைய அந்த போர்வை என்னை மாணவர் இல்லத்திலிருந்து என்னை வளர்த்து இந்த திருப்பிடத்தில் கொண்டு வந்து நிற்கச் செய்திருக்கிறது. எனவே தான் சொல்லுகிறேன், உங்களுடைய தியாகம் அளப்பரியது. அது ரொம்ப குறுக்கிடக்கூடாது, சுருக்கிவிடக்கூடாது. உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேரப்பிள்ளைகளுக்காக, உங்களுடைய நெருக்கமானவர்களுக்காக, உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செய்திட்ட தியாகங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஸோ ஹாப்பி ஃபீஸ்ட். அன்புக்குரியவர்களே, இந்த அனுபவத்தில் இன்று உலகளாவிய திரு அவை கொண்டாடுகின்ற புனித சுவைக்கின் புனித அண்ணா இவர்களுடைய வாழ்விலிருந்து ஒரு செய்தி, இன்றைய இறைவார்த்தை தருகின்ற ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ முதல் செய்தி, என்னுடைய பாட்டி தான் என்னுடைய வளர்ச்சியில் அதீத பங்கு வகித்தவர்கள், என்னை வளர்த்தெடுப்பதில் அதீத அர்ப்பணமும் அக்கறையும் தியாகம் செய்தவர்கள் என்று சொன்னேன். அப்படின்னா உங்களுக்கான செய்தி அல்ல, அதை நான் மீண்டும் ஒரு நன்றியோடு பார்க்கிறேன். உங்களுடைய அர்ப்பணம், உங்களுடைய தியாகம், இதுதான் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பேரப்பிள்ளைகளை இதுவரை வளர்த்தெடுத்திருக்கிறது. எனவே அத்துணைக்கும் அனைத்திற்கும் நன்றி. அன்புக்குரியவர்களே, புனித சுவக்கின் அண்ணா இவர்களை குறித்த எந்த தரவுகளும் விவிலியத்தில் நமக்கு இல்லை. ஆனால் 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகின்ற புனித யாக்கோபுவினுடைய நற்செய்தி என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது. அது திருச்சபையால் அங்கீகரித்து திருவிவிலியத்தில் சேர்க்கப்பட்ட புத்தகம் அல்ல. அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் புனித சுவக்கினை குறித்தும், புனித அண்ணாவை குறித்தும், அவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும், அவர்களுடைய அர்ப்பணத்தை குறித்தும், அவர்களுடைய தியாகத்தை குறித்தும், அன்னை மரியாளை பெற்று காணிக்கையாக அர்ப்பணித்தது வரையிலான எல்லா செய்திகளும் அந்த நற்செய்தி பேசுகின்றது. அந்த நற்செய்தியில் சொல்லப்படுகின்ற 2 விடயங்கள். ஒன்று, புனித சுவக்கினும் அன்னாலும் வயது முதிர்ந்த இயேசுவினுடைய தாத்தா பாட்டிகளான இருவருமே இறைவேண்டல் செய்வதில் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருந்தார்களாம். ஃபார் தெம் ப்ரேயிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெபிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஜெபிக்காமல் அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்களாம், ஜெபிக்காமல் எந்த நாளையும் தொடங்க மாட்டார்களாம், ஜெபிக்காமல் எந்த நாளையும் அவர்கள் முடிக்க மாட்டார்களாம். அவர்களுடைய நம்பிக்கை சொல்லுகின்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றினார்கள். அதிலும் குறிப்பாக எருசலேம் ஆலயத்திற்கு செல்லுவது, அங்கு பணிவிடை செய்வது, அங்கு ஜெபிப்பது என்பது புனித அன்னாவுக்கும் சுவைக்கினுக்கும் மிகவும் பிடித்த செயல் என்று சொல்லி யாக்கோபு எழுதிய நற்செய்தி என்கின்ற அந்த 2ஆம் நூற்றாண்டு புத்தகம் சொல்லுகிறது. இன்னும் சிறப்பாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் மிகவும் செல்வந்தர்கள், முதுமை வரை அவர்களுக்கு குழந்தை இல்லை, ஆனால் கடவுளுடைய பார்வையில் அவர்கள் மிக நேர்மையானவர்களாக இருந்தார்கள், இறைவேண்டல் செய்வதில் எப்பொழுதும் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். எனவே கடவுள் அவர்களுடைய ஒரு நீண்ட நாள் ஜெபமான குழந்தை பாக்கியத்தை அன்னாவுக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய சமூகத்தில் தாய்மை பேறு இல்லாதது என்பது ஒரு சாபத்தினுடைய அடையாளமாக பார்த்தார்கள். அவர்களை எந்த பொது நிகழ்வுகளிலும் அவர்களை பங்கேற்க அவர்கள் விடவில்லை. அவர்கள் மீது எப்பொழுதும் ஒரு தாழ்வான பார்வை அன்றைய சமூகத்திடம் இருந்தது. எனவே அன்னாவும் சுவக்கினும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு சென்று குழந்தை பாக்கியம் வேண்டி ஜெபிப்பார்களாம். அப்படி பல ஆண்டுகள் ஜெபித்ததனுடைய ஒரு பெரும் பரிசு தான் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளையும் கடவுளுக்கு காணிக்கையாக அவர்கள் ஒப்பு கொடுத்து அவர்கள் அன்னை மரியாளுடைய இளம் வயதிலேயே இறந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, வயது முதிர்ந்த அல்லது வயது முதிர்கின்ற வரை அன்னாவும் சுவக்கினும் இறைவேண்டலில் நிலைத்திருந்தார்கள் என்பது இன்று நமக்குமான செய்தி. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கோ அந்த இடத்த நம்ம பவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அங்கே தான் வேறொரு இடத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டி இங்கே சப்ளை பண்ணி இங்கே சேமித்து வைத்து இங்கிருந்து தான் ஒவ்வொரு பகுதிக்கும் அது பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அந்த இடத்துக்கு பேர் பவர் ஹவுஸ். இன்றைக்கி தாத்தா பாட்டிகளான நீங்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய பவர் ஹவுஸ். உங்களுடைய ஜெபம்தான் நீங்கள் இருக்கின்ற குடும்பத்தில், நீங்கள் வாழுகின்ற சமூகத்தில், நீங்கள் சார்ந்திருக்கின்ற பங்கினுடைய எல்லா முயற்சிகளுக்கும் முன்னெடுப்புகளுக்குமான ஒரு பெரும் சக்தியாக இருப்பது உங்களுடைய ஜெபம். ஏன்னா இன்றைக்கி இளையோரிடமோ அல்லது இளம் தலைமுறையினரிடமோ ஜெபிக்கின்ற பழக்கம் பெரிதாக இல்லை. சில நேரங்களில் நாம் வற்புறுத்தி பிள்ளைகளை ஜெபத்திற்கும் வழிபாடுகளுக்கும் தியானங்களுக்கும் நாம் அழைக்கின்றோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய இந்த முதுமை காலத்தை இது கடவுளோடு இருக்க வேண்டிய நாட்கள், கடவுளோடு செலவிட வேண்டிய நேரம் என்று சொல்லி நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபம்தான் எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்லப்பட்டு அடுத்தவர்கள் நலமோடு இருப்பதற்கு உதவி செய்கிறது. எனவே நீங்கள் தொடர்ந்து ஜெப கூடாரமாக இருங்கள், அல்லது இந்த பவர் ஹவுஸாக நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்கள். உங்களுடைய இந்த ஜெபம்தான் இந்த பங்கை தாங்குகிறது, உங்கள் குடும்பங்களை தாங்குகிறது, உங்களுடைய பிள்ளைகளை தாங்குகிறது, உங்களுடைய பேர பிள்ளைகளை தாங்குகிறது. யார் உங்களிடம் ஜெப உதவி கேட்டார்களோ அவர்களையும் தாங்குகிறது. அன்புக்குரியவர்களே, இரண்டாவது, புனித சுவைக்கினும் அன்னாலும் மிகுந்த தாராள உள்ளம் கொண்டவர்களாய் இருந்தார்கள் என்று அந்த 2ஆம் நூற்றாண்டு யாக்கோபு எழுதிய நற்செய்தி சொல்லுகிறது. சுவக்கின் தன்னுடைய வருவாயிலிருந்து கிடைத்ததை அவர் 3 காரியங்களுக்காக பயன்படுத்தினாராம். ஒன்று, ஆலயத்திற்கு கொடுத்து உதவி செய்வது, இன்னொன்று ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்வது, மூன்றாவது தங்கள் இருவருக்குமான செலவிற்கென்று கொஞ்சம் வைத்து கொள்வது என்பதுதான் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையாக இருந்ததாம். புனித அன்னாவும் சுவக்கினும் ஆலய செலவினங்களுக்கென்றும் ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கென்றும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கென்றும் தங்களுடைய வருவாயிலிருந்து ஒரு பகுதியை கொடுத்து திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு, ஆலயங்களுடைய வளர்ச்சிக்கு, ஆலயத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற முன்னெடுப்புகளுக்கென்று தாராள உள்ளத்தோடு கொடுத்து உதவி செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று உலகளாவிய கத்தோலிக்க திரு அவைக்கு உதவி செய்கின்ற பல நாடுகளில் முதன்மை இடத்தில் இருப்பது ஜெர்மனி என்று சொல்லப்படுகிறது. காரணம், ஜெர்மனியிலிருந்து தான் நம்முடைய ரோமை திருச்சபைக்கு நிறைய பொருளாதார உதவி கிடைக்கிறது. எங்களுக்கெல்லாம் தெரிந்து, எனக்கும்
பங்கு தந்தைக்கும் தெரிந்து குறுமானவர்களுக்கென்று அதிகமான நிதி உதவி எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், ரோமைக்கு அருகில் இருக்கின்ற மால்டா என்கின்ற ஒரு குட்டி தீவு நாட்டிலிருந்து தான் இதுவரை ஏராளமான லட்சக்கணக்கான குருக்கள், அருட்சகோதரிகள், துறவு மடங்கள், செமினரிஸ் உருவாகுவதற்கு அவர்களுடைய நிதி உதவிதான் உதவி செய்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 உதவி பெறுகின்ற அல்லது உதவியை கொடுக்கின்ற நாடுகளுள் ஆய்வு நடத்திய பொழுது ஒரு உண்மை வெளிப்பட்டது. இந்த தாராள உள்ளத்தோடு உதவி செய்கின்றவர்கள் அனைவருமே 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவர்கள் இளமை காலத்தில் சம்பாதித்து சேமித்து வைத்ததிலிருந்து இப்பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தேவையின் பொழுதும் உலகளாவிய கத்தோலிக்க திரு அவைக்கும் தன்னார்வ நிறுவனங்களுக்கும் உதவி செய்கின்ற கட்டமைப்புகளுக்கும் இந்த முதியவர்கள்தான் தாராள உள்ளத்தை வெளிப்படுத்தி உதவி செய்கிறார்கள் என்கின்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, புனித அன்னாவும் சுவைக்கனும் தங்கள் வருவாயிலிருந்து ஒரு பகுதியை திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு, நம்பிக்கையினுடைய வளர்ச்சிக்கு, நற்செய்தி அறிவிப்பு பணிக்கென்று, நற்செய்தி அறிவிப்பு பணியோடு தொடர்புடைய காரியங்களுக்கென்று அவர்கள் கொடுத்தார்கள் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. இவர்களுடைய பெருவிழாவை நம்முடைய தாத்தா பாட்டிகள் தினமாக கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நாமும் இவர்களுடைய மனநிலையில் இயன்ற அளவுக்கு திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்ய நமக்கான ஒரு சிறு அழைப்பும் இதுவரை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். தாராளமாய் ஏராளமாய் மகிழ்ச்சியாய் கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு 20 வருட என்னுடைய குருத்துவ வாழ்விலும் நான் அனுபவித்தது, எந்தளவும் பங்கினுடைய வளர்ச்சிக்கு ஒரு குழுவினர் பெரிதாக உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த பங்கில் இருக்கின்ற தாத்தாக்கள் பாட்டிகள், அல்லது தாத்தாக்கள் பாட்டிகள் சொல்லி அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பேர பிள்ளைகள் என்று சொல்லித்தான் நமக்கான நிதி ஆதாரம் கிடைக்கிறது. எனவே அந்த மகத்துவமான பணியை நீங்கள் தொடர்ந்து செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, 3ஆவதாக புனித சுவைக்கினும் அன்னாலும் தங்களுக்கான அந்த வருவாயை வெறுமனே தங்களுக்கென்று வைத்துக்கொள்ளாமல் ஏழைகளுக்கு உதவி செய்வதில் அவர்கள் மிகுந்த ஆர்வமுடையவர்களாய் இருந்தார்கள் என்பதும் இங்கு கோடிட்டு காட்டப்படுகின்ற ஒன்றாக நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு கடவுள் நம்மை அதற்காகத்தான் படைத்தார். புனித பவுலடியார் சொல்லுவார், நன்மை செய்வதற்கென்றே கடவுள் நம்மை படைத்தார். நன்மை செய்வதற்கென்றே கடவுள் நம்மை படைத்தார். அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய தார்மீக பொறுப்பு, தார்மீக கடமை. நம்முடைய தந்தையினுடைய உற்ற நண்பர், அருள் பணியாளர் நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒருவர் இருக்கிறார். ரொம்ப இன்னசென்ட்டான பிரீஸ்ட், ரொம்ப ஆடம்பரம் பந்தாலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு முறையும் தந்தையை சந்தித்து உதவிகள் கேட்பார், உதவி செய்வார். என்னிடமும் கேட்பதுண்டு, நானும் செய்வேன். காரணம், அவர் செய்வார், அதற்காகவே அவருக்கு உதவி செய்வோம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை ஒரு திருத்து பிறப்பு காலத்தில் சந்தித்து என்கிட்ட சொன்ன, கிறிஸ்டி எனக்கு ஒரு 50 பெட்ஷீட் வேணும், நம்ம இருக்கிற அந்த இடத்துல இந்த நொமேட்ஸ் எல்லாம் இருக்காங்க, குருவிக்காரங்க இருக்காங்க, யாருமே அவங்கள கண்டுக்க மாட்டுறாங்க, குளிருது, ஏரி பக்கத்தில் தான் இருக்காங்க, அதாவது பெட்ஷீட் கொடுக்கலான்னு தோணுது, எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னா. சாமி, எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்கள், இந்த ஹெல்ப் பண்ணுற வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க, நீங்களே ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க, அதில் எனக்கு ஒரு புண்ணியம் கிடையாதுன்னு செஞ்சுட்டு போகிறேன்னு அப்படின்னு எல்லாம் ஓகே சொல்லிட்டேன். அப்போ ஃபாதர் பக்கத்தில் வந்து கேட்டார், சில்லறை இருக்குதா அப்படின்னாரு. என்ன சாமி வேணும் அப்படின்னு. சில்லறை காசு இருந்தால் கூடுறான்னார். எவ்வளோ வேணும்னு. உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னாரு. நான் போன பீரோவை திறந்தேன், ஒரு பக்கெட் நிறைய வச்சுருந்தேன், பக்கெட்டையே தூக்கி கொடுத்தேன். என்னடா இவ்வளோன்னாரு. ஏங்க நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, அப்புறம் நான் எவ்வளோ கொடுக்குறதுன்னு. இல்லை கிறிஸ்டி, நம்ம இருக்கிற இடத்துக்கு இந்த நிறைய தொழுநோயாளர்கள் வராங்க, அந்த நம்ம பார்த்து கை நீட்டுறாங்க, கொடுக்குறது ஒன்றும் இல்லைடா. அதுக்கப்புறம் இந்த டோல்கேட்டெல்லாம் தாண்டி போகும்போது நிறைய இந்த 3ஆம் பாலினத்தரும் வந்து கை நீட்டுறாங்க, ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது, பெருசாக இல்லை, அதான் உங்கள்கிட்ட சும்மா சொன்னேன். ஐயோ தெய்வமே, இந்தா மொத்தமாக எடுத்தும்போ, கொடுக்குறப்ப அந்த புண்ணியத்தில் எனக்கும் கொஞ்சம் ஷேர் கொடுத்துட்டு கொடு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தேவையில் இருப்போருக்கு, உதவிகள் தேவைப்படுவோருக்கு நம்மால் இயன்றதை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த புனிதர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இந்த எல்லா செய்திகளோடு இன்றைய 16ஆம்
ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தருகின்ற செய்தி ஒரே செய்தி தான். நாம் கடவுளிடமிருந்து எதை கேட்க விரும்புகிறோம்? இன்றைக்கு முதல் வாசகம், ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் அரசர்கள் நூலிலிருந்து சாலமோன் கடவுளிடம் ஞானத்தை கேட்பதை குறித்து பேசுகிறது. இங்கே சாலமோனிடம் கடவுள் கேட்கின்றார், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நீ எது கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். யூ ஆஸ்க் ஃபார் த பெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, ஐ எம் ரெடி டு கிவ் பிகாஸ் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு மீ. எனக்கு ரொம்ப உன்னை பிடிக்கும், நீ என்ன வேணாலும் கேள், நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாலமோனிடம் கேட்கின்ற பொழுது, சாலமோன் மாபெரும் அரசர், தாவீது அரசருடைய மகன், எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்பியவர், ரொம்ப பெரிய அரசர், மாபெரும் அரசர், பேரரசர். கடவுள்கிட்ட அவர் என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம், ஆனால் எதுவுமே கேட்கல. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை கேட்குறார். ஆண்டவரே, எண்ணிக்கையில் அடங்க முடியாத உம்முடைய மக்களுக்கு நீதி வழங்க எனக்கு கொஞ்சம் ஞானத்தை தாரும், அவ்வளோதான். ஜஸ்ட் கிவ் மீ சம் விஸ்டம், போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு நீடிய ஆயுளோ பெரும் செல்வமோ என் எதிரிகளுடைய வீழ்ச்சியோ சாவோ எனக்கு வேண்டாம். அரசர் கேட்டிருக்கலாம், அரசர் கேட்டிருக்கலாம், பேரரசர். அதை கொண்டு அவர் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கலாம், அல்லது தன்னுடைய சாம்ராஜ்யத்தினுடைய கட்டமைப்புகளை இன்னும் விசாலப்படுத்தியிருக்கலாம், பெரும் நினைவிடங்களை உருவாக்கி கட்டி எழுப்பியிருக்கலாம். எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் அந்த பார்வோனுக்காக நகரங்களை கட்டி எழுப்பியது போல் சாலமோன் அரசர் கூட கட்டி எழுப்பியிருக்கலாம். அதற்கான நிதி உதவி, பொருள் உதவி, செல்வத்தை கடவுளிடம் கேட்டிருக்கலாம். அல்லது ஒரு பெருமாசையில், ஆண்டவர் எனக்கு சாவே வரக்கூடாது ஆண்டவரை, அது வரைக்கும் நான் மட்டும்தான் அரசராக இருக்கணும், எனக்கு எதிரியே ஒரு பயலும் இருக்கக்கூடாது அப்படின்னு கூட அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் பாருங்களாம், இதெல்லாம் கேட்கல. நீண்ட ஆயுளோ பெரும் செல்வமோ அல்லது எதிரிகளுடைய வீழ்ச்சியோ எனக்கு வேண்டாம், உன் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை தாரும். அதில் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது, அது கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. தட் வாஸ் அக்செப்டபிள் டு காட். அது கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஆபேலுடைய காணிக்கை கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. சாமுவேலுடைய தாயாருடைய கண்ணீர் புலம்பல் கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. செக்கரியாவினுடைய புலம்பல், அழுகை, அந்த ஏக்கம், பிள்ளை இல்லையே என்கின்ற அந்த ஏக்கம் கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அதை கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்கின்றார். சாலமோன் தன்னிடம் ஞானத்தை கேட்டது கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. எனவே கடவுள் கொடுக்கின்றார், ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? உனக்கு முன் எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின் எவரும் இருக்க போவதில்லை, அவ்வளவு ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அம்மாக்களே, அப்பாக்களே, உங்களெல்லாம் தாத்தா பாட்டின்னு கூப்பிடக்கூடாது, உங்கள் பேர பசங்க கூப்பிட்டோம், நாங்கள் கூப்பிடக்கூடாது. அம்மாக்களே, அப்பாக்களே, நாங்கள் உங்களுக்காக கடவுளிடம் கேட்கிறோம். நிம்மதியான வாழ்க்கை, நீண்ட ஆயுள், நோயில்லாத ஒரு முதுமை நாங்கள் உங்களுக்காக கேட்கிறோம். நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என் பிள்ளைங்கள வழக்கம் போல தான், புதுசாக எதுவும் கேட்க போகிறதில்ல, இது கேளுங்க அப்படின்னு சொன்னாலும் அட போங்க சாமி அப்படின்ட்டு நீங்கள் என்ன கேட்பீங்க? ஆண்டவரே என் பிள்ளைங்கள நல்லா வச்சுக்க, என் பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, என் பேர பசங்களை பார்த்துக்குங்க, என் பேர பையனை எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும், என் பேத்தி ரொம்ப பிடிக்கும், அவங்கள பார்த்துங்க. இதானே உங்கள் ஜபம்? உண்மையை சொல்லுங்கள், இதானே உங்கள் ஜபம்? வேறு என்ன பெருசாக இருக்க போகுது? அன்புக்குரியவர்களே, நாங்கள் கடவுளிடம் கேட்கிறோம் உங்களுக்கான ஒரு நிம்மதியான சூழல், இந்த முதுமையில் மகிழ்ந்திருக்கின்ற தருணங்கள், வேலைகள், நல்ல உடல் சுகம், ஆரோக்கியமான உடல் சுகம். உங்களுடைய ஜபங்களை எல்லாம் கடவுள் கேட்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய ஜபம், இவற்றை நாங்கள் கடவுளிடம் கேட்கின்றோம். கடவுள் அதை உங்களுக்கு நிரம்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். காரணம், இயேசுதான் நம்முடைய முத்து, இயேசுதான் புதையல், இயேசுதான் வலை. இதுதான் இன்றைய நற்செய்தி. நல்ல புதையலுக்காக தன்னிடம் இருப்பதையெல்லாம் ஒருவன் விற்று புதையலை சொந்தமாக்கி கொள்ளுகிறான். முத்தை கண்டுபிடித்தவன் தன்னிடம் இருக்கின்ற எல்லா செல்வங்களையும் செலவழித்து விலையுறந்த அந்த முத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். வீசப்படுகின்ற வலை கடலில் இருக்கிற எல்லா வகையான மீன்களையும் அள்ளி கொண்டு வருகிறது, நல்லவை பயன்படுகிறது, தேவையற்றது தூக்கி எறியப்படுகிறது.
அன்புக்குரியவர்களே, இயேசுதான் நம்முடைய புதையல், இயேசுதான் நல்ல முத்து, இயேசுதான் அந்த வலை. எனவே இந்த இயேசுவிடம் நம்மையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பேரன்புக்குரியவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்களையும் ஜெபங்களையும் மிகுந்த நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை வழிநடத்தும் இறைவா, திருச்சபையை ஆளும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நீர் தேர்ந்தெடுத்து உன் பணிக்காக நியமித்த அவர்களை உண்மையின் பொருட்டும் நீதியின் பொருட்டும் வழி நடத்தியர்களும். அதன் பயனாக உமது மக்களை பேணி காத்திட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை அன்பு செய்யும் இறைவா, எங்களுடைய தாத்தா பாட்டிகளுக்காக வேண்டுகிறோம். முதிர் வயதில் இவர்கள் சந்திக்கும் தனிமை, உடல் நோய், மன அழுத்தம், யாரும் கண்டுகொள்ளா போக்கு இவைகளிலிருந்து விடுதலை தந்தார்களும். இவர்களின் தனிமையில் இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு துணையாக இருக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாத்தா பாட்டிகளை பாதுகாக்கும் எம் பெற்றோர் மற்றும் உற்றார் உறவினர் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். இவர்கள் தாத்தா பாட்டிகளை கவனிக்கும் பொழுது மிகுந்த பொறுமையுடனும் மரியாதையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் நடந்து கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய்பட்டு இறக்கும் தருவாயில் துன்பப்படுபவர்களையும் யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் நிலையில் உள்ள முதியவர்களையும் பாதுகாக்கும் நிறுவனங்களையும் அதன் பணியாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். பொது நல சேவையோடு இவர்கள் செய்யும் பணியில் இவர்களோடு இருந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று மொழிந்த இறைவா, உன் பணியை ஆற்றி உன் மக்களை நல்வழிப்படுத்தி பணிவோய்வு பெற்ற முதிர்நிலை அடைந்த ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம்.
இந்த வயதான காலத்தில் தனிமைக்கு அவர்கள் தள்ளப்படாமல் உம்முடைய அரவணைப்பிலும் அன்பிலும் என்றும் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திட, குறிப்பாக ஆன்மீக காரியங்களில் உடல் நலக்குறைவால் பங்கு பெற இயலாமல் தவிக்கிற ஒவ்வொரு முதியவர்களுக்கும் ஆதரவாக இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ இந்த ஆண்டு இறைவாக்கினர் எசையா புத்தகம் 49:15 மேற்கோள் காட்டி, நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கின்ற இறைவார்த்தையை இந்த ஆண்டினுடைய மையச் செய்தியாக வைத்து இந்த தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் தின விழாவை கொண்டாட அழைப்பு கொடுத்திருக்கிறார். கடவுள் நமக்கு தருகின்ற இந்த வாக்குறுதிக்காக நமக்கு நன்றி சொல்லுவோம். விவிலியத்திலே 7847 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று கடவுள் சொல்லுவது, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இளமையிலும் குழந்தை பருவத்திலும் முதுமையிலும் இறுதி மூச்சு வரை மறக்காத கடவுள் நம்முடைய கடவுள். இப்பேற்பட்ட கடவுளுடைய மக்களாய் நாம் இருக்கிறோம் என்பதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் தருகின்ற இந்த வாக்குறுதிக்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய எல்லா ஜெபங்களையும் மனக்குமரல்களையும் பெருமூச்சுக்களையும் ஆசீர்வதித்து தருமாறு நாம் ஒப்பு கொடுக்கிற காணிக்கை பொருட்களோடு சேர்த்து அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா, கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழிமரபினருக்கும் நிர்வாக்களித்த ஆசியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கனிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து அறிக்கையிட்டது போல நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் அன்பு ஆயர் நிதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் வந்திப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. ஆண்டவரே, இந்த இரண்டாவது வாசகத்திலே தமக்கு தாம் முன்குறித்து வைத்தோரை அழைத்தார், அழைத்தவர்களை தமக்கு ஏற்புடையவராக்கினார், ஏற்புடையவர்களை தமது மாட்சியில்
பங்கேற்க செய்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்க கேட்டோமே. எங்களுடைய பாவங்களை குறைகளை பாராமல் உம் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து களைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உறவு ஒன்று உலகில் தேடி அழைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. பிடிமாடு அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலம் 17ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கிறோம். இன்றைக்கு தாயாம் திருவையானது அண்ணா சுவைக்கினுடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த விழாவை கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, தாத்தா பாட்டிய முதியோர் தினமாக திரு அவை கொண்டாட நம்மை அழைக்கிறது. இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த தெய்வீக திருப்பலி உங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்து இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நம்முடைய அருட்தந்தை அருட்பணியாளர் கிறிஸ்டி அவர்களுக்கு இந்த பங்கினுடைய பெரியவர்கள் முதியவர்கள் தாத்தா பாட்டிய சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் இந்த திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் வின்சென்தே பால் சபையினர் அவருடைய சார்பாக தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான இந்த திருப்பலி முடிந்தவுடனே நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உங்களை சந்தோஷப்படுத்தணும். எப்பவுமே நீங்கள் சீரியல் பார்த்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய முகத்தில் கொஞ்சம் சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய நடனத்தின் வழியாக உங்களை மகிழ்ச்சிப்படுத்த இருக்கிறார்கள். திருப்பலி முடிந்த பின்பு 2 டான்ஸு தான். அது முடிந்த பின்பு நாம் உங்களுக்கு உண்டான பரிசுகளை நீங்கள் பெற்று நீங்கள் மதிய உணவுக்கு செல்லலாம். மதிய உணவை வின்சென்தே பால் சபையினர் மற்றும் இளையோர்கள் உங்களுக்கு பரிமாறுவார்கள். நீங்கள் உணவை வாங்கி கொண்டு நீங்கள் விரும்பிய இடத்துல நீங்கள் அந்த உணவை உண்டு நீங்கள் செல்லலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உண்டான சில அறிவிப்புகள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிக்கக்கூடியவர்கள் புடைய சூசைப்பு அன்பியும் காலையில் லூக்கா அன்பியும் நாம் சொல்லியிருந்தோம். சூசைப்பு அன்பியும் இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி 7:15 மணி திருப்பலியை சிறப்பிப்பார்கள். வருகிற செவ்வாய்க்கிழமை மாதத்தினுடைய 4வது செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல திருப்பலிகள் நம்முடைய திருத்தலத்திலே நடைபெறும். காலை 11 மணிக்கு நடைபெறக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறக்கூடிய ஆராதனை மற்றும் திருப்பலியானது வெளியிலிருந்து வரக்கூடிய அந்தோனியாவுடைய பக்தர்கள் தாத்தா பாட்டியர்களுக்கான இந்த ஆராதனை திருப்பலி இருக்கும். அவர்களுக்கான சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். பிரியமானவர்களே, வருகிற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தாயாம் திருவையானது குருக்களின் பாதுகாவலர் புனித ஜான்மரி வியானி அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். குருக்களுக்கான ஒரு பாதுகாவலர் இருக்கிறார் ஜான்மரி வியானி. அவருடைய விழாவை வருகிற 4ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை வருகிறது. அந்த விழாவை நம்முடைய பங்கிலே நாம் முன்கூட்டியே நாம் வைக்கிறோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி 7:15 மணி திருப்பலியிலே சிறப்பு திருப்பலியாக நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மற்றும் அனைத்து குருக்களுடைய உடல் உள்ள நலனுக்காக இந்த திருப்பலியை நாம் சிறப்பிக்கிறோம். எனவே இந்த 7:15 மணி திருப்பலியை நீங்கள் பங்கெடுத்து குருக்களுக்காக ஆயர்களுக்காக சிறப்பிக்க ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, தந்தை அவர்கள் மறையுளை சொன்னது போல தாராள உதவியை காட்டக்கூடியவர்கள் பெரியவர்களாக முதியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்து ஒரு காலத்தில் செமினேரியன்ஸுக்காக குரு மாணவர்களுக்காக மிகப்பெரிய தொகையை வசூல் செய்து அனுப்பியவர்கள் முதியவர்களாகத்தான் இருந்தார்கள். இப்போ வெளிநாட்டு பாடலாம் வருவது கிடையாது. செமினேரியன்ஸுக்கு அந்த பணம் வருவது கிடையாது. ஒரு காலத்தில் நாங்கள் படிக்கிற போதெல்லாம் பெரியவர்கள் வயதானவர்கள். எனக்கு உதவி செய்தவர் 77 வயது. அப்போ நான் செமினரியில் படிக்கிற போது அப்போ 75 வயது ஒரு பெண்மணி அவர்கள் உதவி செய்தார்கள். வெளிநாட்டில் இருந்து கனடா நாட்டை சார்ந்தவர்கள். அப்போ அந்த வயதான காலத்தில் உதவி செய்தவருடைய உதவியால் தான் இன்றைக்கு பல குருக்கள் செமினரியில் படிக்க முடிந்தது, குருவாக மாற முடிந்தது. பிரியமானவர்களே, இந்த குருக்களுடைய பாதுகாவலுடைய விழாவை நாம் 2ஆம் தேதி கொண்டாடுகிறோம் 7:15 மணி திருப்பலியிலே.
அன்றைக்கு எடுக்கப்படுகிற திருப்பலி காணிக்கை, நீங்கள் திருப்பலியிலே செலுத்துகிற காணிக்கை செமினேரியன்ஸ் ஃபண்ட், குரு மாணவர்களுடைய பயிற்சிக்காக நாம் எடுக்கக்கூடிய காணிக்கையாக வைத்திருக்கிறோம். அதை நம்முடைய மறை மாவட்டத்துக்கு அனுப்பி இது குருக்களுடைய பயிற்சிக்காக பாலவாக்கத்தினுடைய இறை சமூகம் தந்திருக்கிறது என்று சொல்லி அதை மறை மாவட்டத்தில் நாம் அனுப்பி இருக்கிறோம். அந்த நாளில் எடுக்கப்படுகிற எல்லா திருப்பலி காணிக்கைகள், 5 திருப்பலியுடைய காணிக்கைகள் மற்றும் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை, மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமையுடைய 11 மணி பூசை, மீண்டும் மாலை திருப்பலி எடுக்கக்கூடிய அந்த காணிக்கை ஆக இந்த திருப்பலியுடைய காணிக்கை செமினேரியன்ஸ் ஃபண்டாக நாம் நம்முடைய மறை மாவட்டத்துக்கு கொடுக்க இருக்கிறோம். தாராள உதவியை செலுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னன்னைக்கு 2ஆம் தேதி எல்லா ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியினுடைய காணிக்கையும், மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி 11 மணி திருப்பலியும் மற்றும் மாலை திருப்பலியுடைய காணிக்கையும் செமினேரியன்ஸ் ஃபண்டுக்காக நாம் மறை மாவட்டத்துக்கு அனுப்ப இருக்கிறோம். உடைய தாராள உள்ளத்தை வெளிப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற செவ்வாய்க்கிழமை, மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல திருப்பலிகள் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முப்பெரு விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். இந்திய சுதந்திர தினம், அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா, இப்படி அந்தோனியாவுடைய பிறந்த நாள். அன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பங்கினுடைய பிள்ளைகள் புது நன்மை வாங்க இருக்கிறார்கள். ஆக 7:15 மணிக்கு 2வது திருப்பலி, முதல் திருப்பலி நடைபெறும். 6 மணிக்கு இல்லை, 7:15 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலியிலே புது நன்மை வழங்கப்படுகிறது. அது முடிந்தவுடனே இந்திய நாட்டினுடைய கொடி ஏற்றி நாம் இந்திய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். 11 மணிக்கு அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா, புனித அந்தோனியாவுடைய பிறந்த நாள். 11 மணிக்கு நற்கரை ஆராதனை இருக்கிறது. அந்த நற்கரை ஆராதனை அந்தோனியாவுடைய பிறந்த நாளுடைய விழாவாகவும் அந்தோனியாவுடைய பிறந்த நாளுக்குண்டான சிறப்பு திருப்படியாகவும் காலை 11 மணி திருப்படி அமையும். மாலை அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். சிறப்பு ஜபமாலை, அது பின்பாக சிறப்பு திருப்பலி, அதனைத் தொடர்ந்து தேர் பவனியானது ஆலயத்தை சுற்றி நடைபெறும். இந்த திருப்பலியை மரியாயின் சேனை ஆண்கள் பெண்கள் சிறப்பித்து கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மரியாயின் சேனை பொறுப்பாளருக்கு அன்பான வேண்டுகோள், அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா மாலை திருப்பலியை சிறப்பித்து கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்று மாலை 4 மணிக்கு மறைக்கல்வி, புது நன்மை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குண்டான மறைக்கல்வி மற்றும் உறுதி பூசல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குண்டான மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் தொடர்ந்து வார நாட்களில் 5:30 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் இந்த புது நன்மை உறுதி பூசலுக்குண்டான பிள்ளைகளுக்கு வகுப்புகள் எடுக்கப்படும். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை அல்ல, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் புது நன்மை எடுக்கக்கூடிய, உறுதி பூசல் எடுக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகள் பாவ சங்கீதத்திலும் செய்ய வேண்டும். அவருடைய பெற்றோர்களும் பாவ சங்கீதத்திலும் செய்ய வேண்டும். 9ஆம் தேதி 4 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் ஒப்புரு சாதனம் கொடுக்கப்படும். 13, 14 புது நன்மை எடுக்கக்கூடிய, உறுதி பூசல் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் கவனத்துக்கு 13, 14 மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையும் ப்ராக்டிஸ் இருக்கும். பிள்ளைகள் எப்படி வர வேண்டும், பவனியிலே எங்கே போய் அமர வேண்டும், புது நன்மை நற்கரை பெறுகிற போது எப்படி வந்து வாங்க வேண்டும், உறுதி பூசல் பெறுகிற போது எப்படி வந்து பிஷப் முன்னாடி முழந்தால் படிட வேண்டும் என்ற பயிற்சியானது 13, 14 தேதிகளில் நடைபெறும். இது மறைக்கல்வி பிள்ளைகளிடம் சொல்லி அனுப்புவாங்க. பெற்றோர்கள் தயவு செய்து அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்படி காணிக்கை 32,415 ரூபாய். அன்பிய பொறுப்பாளருடைய கவனத்துக்கு அடுத்த மாதத்துக்குண்டான நம் குடும்பம் மாத இதழ் வந்திருக்கிறது. உங்களுடைய அன்பியத்துக்காக அன்பிய மக்களுக்குண்டான பிரதிகளை எடுத்துச் செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் இறுதி ஆசை முடிந்த பின்பு மற்ற நிகழ்வுகள் என்னது நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். வின்சென்ட் பால் சபை சார்பாக வின்சென்ட் பால் சபை சார்பாக நம்முடைய பங்கு தந்தை எங்களுடைய தலைவர் கௌரவிக்கிறார். பொன்னாடை போர்த்தி. தாத்தாவிற்காக
அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் எங்களை அன்பு செய்யவும் நல்வழியை காட்டி அதன்படி எங்களை கரம் பிடித்து நடத்திடவும் உதவியாக இருக்கின்ற தாத்தாவை தந்ததற்கு இறைவா நன்றி செலுத்துகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பாட்டிற்காக எங்களை அனுதினமும் அன்பு செய்து எங்களை மார்போடு அணைத்து துன்ப வேளையில் ஆறுதல் கூற எங்களுக்கு பாட்டியை கொடுத்ததற்கு இறைவா நன்றி செலுத்துகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நோய்வாய்ப்பட்ட முதியோர்களை பராமரிப்பதற்காக நாங்கள் குழந்தையாக இருந்தது முதல் இன்று வரை எங்களை பாதுகாத்து வந்த எங்கள் தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர்களை பராமரிக்கும் எங்கள் தாய் தந்தையர்களை படைத்தவர்களுக்காக இறைவா நன்றி செலுத்துகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நோய்வாய்ப்பட்டு இறங்கும் தருவாயில் இருப்பவர்களை பாதுகாப்பவர்களுக்காக எங்களை பராமரித்து பாதுகாக்கும் இறைவா, தெருக்களில் பேருந்து நிலையங்களில் வயது முதிர்ந்த ஆதரவற்றவர்களை ஒன்று சேர்த்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கவனித்து கொள்ளும் அனைத்து தன்னார்வ தொண்டர்கள், அன்பு உள்ளங்கள், உழைப்பாளர்கள் அனைவருக்காகவும் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றியோடு மன்றாடுவோமாக்கு. இறைவா, வியப்புக்குரிய அடையாளத்தார் மனிதரும் இடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதனிடமிருந்து பிறக்க திருவுலமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக்கு. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு. இன்றைய விழாவின் சிறப்பு ஆசிரியை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆறுதல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாள்களை தமது அமைதியில் செம்மையுறச் செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக்கு. இடர்கள் அனைத்து நின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பால் உறுதிப்படுத்துவாராக்கு. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக்கு. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக்கு. கிறிஸ்துவின் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. பேரன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த தெய்வீக திருப்பலியை உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக ஒப்புக் கொடுக்க வாய்ப்பு தந்த நம்முடைய திருத்தலத்தினுடைய அதிபர் மற்றும் பங்கு தந்தை அவர்களுக்கு உடைய பெருத்த கருவொலிகளுக்கு மத்தியில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.